ஒருத்தர் தன் வாழ்க்கையில் அனுபவித்த கொடுமைகள் ஒரு நாவலாக வெளிவந்திருக்கு. அந்த நாவல் 16 ஆண்டுகள் படப்பிடிப்புக்கு பிறகு திரைப்படமாக வெளிவந்திருக்கு. ஆடு மேய்த்த அவர் ஆடுகளோடு உடலுறவு வைத்தாராம். திரைப்படமாக வார அளவுக்கு அப்படி அவர் என்ன கொடுமைகளை அனுபவிச்சாரு வாங்க பார்க்கலாம். கடவுளின் சொந்த நாடுன்னு சொல்லப்படுற கேரள மாநிலம் ஹரிப்பாட்டில் ஆராட்டுப்புழா கிராமத்தில் வாழ்ந்து வராரு நஜீப். இவருக்கு ஆற்றுல இறங்கி மணல் அள்ளுற வேலை. குடும்ப கஷ்டத்தினால கல்ஃபுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. தன்னோட மனைவி பேரில் உள்ள 5 சென்ட் நிலத்தை விற்றுட்டு சவுதி போகிறாரு. அப்போ அவரோட மனைவி 8 மாத கர்ப்பிணி. இவர் போன ஃப்ளைட்டு 1 மணி நேரம் லேட் ஆகிடுது. ரியாத் ஏர்போர்ட்டில் இறங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அப்போது ஒரு அரபியன் வராரு. நஜீப் அவர்தான் தன்னோட முதலாளின்னு நம்பி அவர் கூட போகிறாரு. வண்டி ரொம்ப நேரமாக பாலைவனத்தில் போகுது. ஏதோ தப்பு நடக்குதுன்னு நஜீபுக்கு தோணுது. பல மணி நேரம் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. இருட்டும் ஆயிடுச்சு. இறுதியாக வண்டி நிற்கிது. இறங்கி பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆடுகள் அங்கே இருக்கு. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு ஆடுகளை பார்த்துக்க. ரொம்ப அழுக்கா தாடி முடியெல்லாம் வளர்த்து இருக்காரு அந்த மனுஷன். நல்லா மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்னு நஜீபுக்கு புரிய வருது. ஆறுகளும் மலைகளும் நிறைந்த இடத்துல இருந்து வந்து இப்போ தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் ஆடுகளை மேய்க்கிறாரு நஜீப். ஏற்கனவே இருந்தவரும் காணாமல் போயிடுறாரு. தப்பிக்கலாம்னு பார்த்தா முடியலை. தன்னோட முதலாளி எந்த நேரமும் துப்பாக்கியோட பைனாகுலரில் கவனிக்கிறாரு. நஜீப் அங்கே ஒரு அடிமை மாதிரி நடத்தப்படுறாரு. குடிக்க தண்ணீர் இல்லாமல் படுக்க இடமும் இல்லாமல் அந்த பாலைவனத்தில் ஆடுகளோட ஆடா நஜீப் வாழ தொடங்குறாரு. ஒரு நாள் குளிக்கிறாரு. அப்போது தண்ணீர் காசு கொடுத்து வாங்கினது, அதில் குளிக்கிறையான்னு முதலாளி அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோஷம் போனால் கூட கழுக தண்ணீர் இல்லை. முதலாளி சாப்பிட்ட மிச்ச ரொட்டி தான் நஜீபுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. முடி தாடியெல்லாம் வளர்த்து குளிக்கவும் முடியாமல் தண்ணீர் கூட கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. பல தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தன் குடும்பத்தை நினச்சி அதை கைவிடுறாரு. கடைசியில் ஆடாவே மாறுறாரு. பாலைவனத்தில் அதிகமான சூடு, அடிக்கடி புழுதி காற்று வீசும். கண்ணு கட்டின தூரம் வரை மணல் மட்டும்தான். அப்படி ஆடுகளுக்கு இடையில ஒரு நரக வாழ்க்கையை வாழ்றாரு நஜீப். பாலைவனத்தில் விஷமேறிய பாம்புகள் காணப்படும். அது கடிச்சா உடனே மரணம்தான். நஜீப் பல தடவை இந்த நரக வாழ்க்கையை வாழ்றதை விட பாம்பு கடிச்சு சாகலாம்னு முடிவு பண்ணி பாம்பு வரும் இடத்துல படுக்கிறாரு. ஆனால் பாம்பு அவரை கடிக்காம அவர் மேலே ஏறி போயிடுது. பாம்புக்கு கூட வேண்டாதவனா போயிட்டேனேன்னு நினைக்கிறாரு. அங்கே ஒரு ஆடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. இவரோட மனைவியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அந்த ஆட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. குட்டி பிறந்ததும் அதுக்கு நபீல்னு பேர் வைக்கிறாரு. அது அவரோட குழந்தைக்கு அவர் வைக்க நினச்ச பேர். அந்த ஆட்டுக்குட்டி வளர்ந்து பெரிதான உடனே அதோட ஆணுறுப்பை வெட்ட வராரு அதோட முதலாளி. ஏன்னா அதால் ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்க முடியாதான். அதை தடுக்க நஜீப் எவ்வளவோ போராடுறாரு. ஆனால் கடைசியில் முதலாளி அதோட ஆணுறுப்பை வெட்டிடுறாரு. சவுதியில் இது வழக்கமாம். ஆனால் தனது குழந்தைக்கே ஆன மாதிரி நஜீப் வருத்தப்படுறாரு. மாதங்கள் பல கடந்தன. ஆனால் நஜீபால் தப்பிக்கவே முடியல. முழு நேரமும் முதலாளி அவர் இல்லாட்டினா வேறொரு ஆள் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேற ஆளுங்களை பார்க்க கூட முடியல. 2 நாளைக்கு ஒரு முறை ஆடுகளுக்கு வைக்கோல் கொண்டு ஒரு வண்டி வரும். அதில் விற்பனைக்கான ஆடுகளையும் பாலையும் கொண்டு போவாங்க. ஒரு நாள் முதலாளிக்கு தெரியாமல் ஒரு லெட்டர் எழுதி வண்டிக்காரங்கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வண்டிக்காரன் பக்கத்திலே இவரால் போக முடியல. அதுக்கும் முதலாளிகிட்ட இருந்து திட்டு விடும். அதுக்கிடையில் இவர் வாரத்துக்கு முன்னாடி ஆடு மேய்த்தவரை அங்கே கொன்று புதைச்சதும் இவருக்கு தெரிய வருது. தன்னையும் இப்படி தான் கொன்றுவாங்கன்னு அச்சப்படுறாரு. இப்படியே 2 ஆண்டுகளுக்கு மேலே கழியுது. அப்போ தான் முதன் முறையாக இவரோட முதலாளி எங்கேயோ போயிட்டாருன்னு இவருக்கு தெரிய வருது. உடம்புல தெம்பிள்ளாட்டியும் தப்பிச்சு போகிறாரு. ரொம்ப நேரம் நடக்கிறாரு. பாலைவனத்தை தவிர வேற எதுவும் இல்லை. இரவு பகல் பார்க்காம நடந்து 2வது நாள் தான் ரோடை பார்க்குறாரு. இவரோட தோட்டத்தை பார்த்து எந்த வண்டியும் நிறுத்த மாட்டிக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் தன்னோட வண்டியில் ஏற்றிட்டு போய் ரியாதுங்கிற சிட்டியில் இறக்கி விடுறாரு. அங்கே ஒரு ஹோட்டலில் இவருக்கு உணவு கிடைக்கிது. 2 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக அங்கே குளிக்கிறாரு. கையில் பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லாதனால இவரே போலீஸில் சரண்டர் ஆகிறாரு. அங்கே 9 நாள் அவரை ஜெயிலில் போடுறாங்க. அந்த 9 நாட்கள் தான் சவுதியில் அவர் நிம்மதியாக இருந்த நாட்கள்னு சொல்கிறாரு. அரசாங்கம் மற்றும் நண்பர்களோட உதவியால் வீட்டுக்கு வராரு நஜீப். தனது மகனுக்கு 2 வயது. அவர் போட்ட கடிதமும் மனைவிக்கு கிடைச்சதுன்னு தெரிய வருது. ஆனால் இவர் பட்ட கஷ்டங்களை அந்த கடிதத்தில் குறிப்பிடலை. மறுபடியும் 5 வருடங்கள் கழித்து நஜீப் கத்தருக்கு கூலி வேலைக்கு போகிறாரு.
அங்கே பென்யமின்கிறவர் இவரோட கதையை கேட்டு அதை நாவலாக வெளியிடுறாரு. அதுக்கு கேரள சாகித்ய அகாதமி அவார்ட் கிடைக்குது. அந்த நாவல் தான் மலையாளத்தில் கூடுதல் விற்பனையான ஆடு ஜீவிதம் என்ற நாவல். அதில் நஜீப் ஆடுகளோடு உடலுறவு வைத்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நஜீப் மறுத்திருக்காரு. அந்த நாவல் தற்போது திரைப்படமாக வெளிவந்திருக்கு. நஜீப் தன் வாழ்க்கையில் அனுபவித்த மாதிரி கொடுமைகள் நாம் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். நாம் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா தற்கொலைங்கிற பேச்சுக்கே இடமில்லை.